இவங்க மட்டும் தான் மனுஷங்க, நம்மலாம் என்னமோ கொடூர குரங்குங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியலங்க. ஊர்ல எங்க பக்கத்து வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்குங்க. அந்த தங்கச்சியோட பையனுக்கு வந்து 3 வயசு ஆகுது. அந்த பையனை வந்து நாய் கடிச்சிருச்சு. ரொம்ப பயங்கரமா ஆழமா கடிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து அதுக்கப்புறம் சரி பண்ணாங்க. இப்ப நாங்க புதுசா வந்திருக்க தெருவில் வந்து நிறைய நாய்ங்க இருக்காங்க. எங்க கேட்டு முன்னாடி நிறைய நாய் படுத்திருப்பாங்க. எங்க வீட்டுல வந்து சாப்பாடு வைப்போம், நான்வெஜ்லாம் வைப்போம். ஆனாலும் கொஞ்ச நேரம் யாராவது கேட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பேனிக் ஆகிடும், பயம் வந்துடும். ஐயோ குழந்தைய வந்து கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பைக்ல போகும்போது பயந்துருக்கோம் நாய் குறுக்க வந்துருமோன்னு சொல்லிட்டு. அதுக்காண்டி நான் நாய்கள்லாம் கொண்டு போய் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்ல வரலங்க. ஆனா அதுக்கு ப்ராப்பரா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்றேன். அதை விடுங்க. அந்த நிகழ்ச்சியிலே ஒருத்தர் சொல்வாரு, ஸ்கூலுக்கு பையனை வந்து ஆட்டோல கூட்டிட்டு போயிருந்த போது நாய் குறுக்க வந்து விழுந்து அந்த பையன் அங்கேயே இறந்துட்டான்னு சொல்லி அதை கேட்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுங்க. இவ்வளோ பேசுறாங்கல்ல, தெருவுக்கு ஒரு 10 நாயை வந்து இவங்க அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம்ல, வளர்க்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி அந்த நாய்களை தான் வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து தெரு நாய்களை காப்பாற்ற வந்த புனித ஆத்மாக்கள் மாதிரி. சாரிங்க, இந்த வீடியோல நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன்.